அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் ட்ரானிக்ஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர், சென்னை போரூர். இப்போ இந்த வீடியோ டியூட்டோரியலில் எல்இடி டிவி ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எல்இடி டிவியில் பவர் போர்டு, மதர் போர்டு, டிகான் போர்டெலாம் இருக்கு இல்லையா, இதோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தவிர இப்போ எல்இடி டிவி மதர் போர்டில் பார்த்திங்கன்னா சில சந்தேகங்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது ரெகுலேட்டர்லாம் என்ன, ஸோ அது எப்படி இருக்கும், அது எப்படி செக் பண்ணுறது, ஸோ என்னென்ன அது ப்ராப்ளம்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ரெகுலேட்டர் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் ரெகுலேட்டர்னா என்ன, அந்த எல்இடி டிவி மதர் போர்டில் இருக்கிற அந்த ரெகுலேட்டரோட ஃபங்க்ஷன் என்னென்ன டைப்ஸில் இருக்குது, அது எப்படி செக் பண்ணுறது, என்னென்ன வோல்டேஜ் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்இடி டிவியில் பார்த்திங்கன்னா பொதுவாக 4 வகையான போர்டுகள் இருக்குங்கிறது ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கோம். பவர் போர்டு ஒன்று, அது எஸ்எம்பிஎஸ். செகண்ட் ஒன்று எல்இடி பேக்லைட் டிரைவர். இந்த டிரைவர் போர்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பவர் போர்டிலேயே இன்பில்ட்டாக இருக்கும். எல்இடிக்கு தேவையான வோல்டேஜெலாம் அந்த பவர் போர்டிலேயே இன்பில்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மதர் போர்டு, அதாவது லாஜிக் போர்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிகான் போர்டு. இந்த டிகான் ஸ்கேலர் போர்டு எல்லாமே சேம் தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு டிவியில் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா, நல்ல ஒரு டிவி சர்வீஸ் டெக்னீஷியனாக ஆகணும்னா அதுக்கு எலிஜிபிலிட்டியோ படிப்போ இல்லை ஏஜோ தேவையில்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு இருந்தாலே போதும். தவிர கோர்ஸஸை நீங்கள் முடித்த பிறகு உங்களோட இண்டிவிஜுவல் அந்த முயற்சியை பொறுத்து தான் இந்த சர்வீஸ் நல்லா பண்ண முடியும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் தெரியல அப்படின்னு ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் இங்கே ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒன்லி டெஸ்டிங் மட்டும்தான், மல்டிமீட்டர் டெஸ்டிங், கண்டினியூட்டி டெஸ்டிங், ஸோ டேட்டா ஷீட் ஐசி மூலமாக டெஸ்ட் பண்ணுறது, ஸோ சால்டிங் ப்ராக்டிக்கல், இந்த மாதிரி ட்ரைனிங்காக வந்துடும் எல்லாமே. தவிர டிஸ்பிளே டெஸ்டிங், டிஸ்பிளே டேமேஜ் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணுறது, ஃப்ரேம்லெஸ் டிஸ்பிளே. தவிர எல்இடி பேக்லைட்ஸ், அதில் எட்ஜ் லைட்டு, பேக்லைட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, என்ன மாதிரி எல்இடி கடை பண்ணணும். எல்இடி ஒருவேளை புதுசு மாற்றியும் சில பேர் எரிய மாட்டுது, திரும்பி ஃபால்ட் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ போர்டில் ஃபால்ட் இருக்கும். எல்இடி டிரைவர் சர்க்யூட்டில் எப்படி ஃபால்ட்டு ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டீப் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கான சந்தேகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வீடியோஸ் மூலமாக நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய சந்தேகங்கள் நீங்கள் கேட்கும்போது அதை நம்ம வீடியோ மூலமாக கொடுக்கும்போது அது உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்இடி டிவியில் இந்த ரெகுலேட்டர்னால் என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பவர் சப்ளை பார்த்துருப்பீங்க. பவர் சப்ளையில் பார்த்திங்கன்னா 2 வோல்ட்டு உங்களுக்கு அவுட்டாக எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்ஜியோட பவர் சப்ளை 32 இன்ச்சு. இந்த பவர் சப்ளையில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இது டிசி அவுட்புட் கனெக்டரு. இது பக்கத்தில் வோல்டேஜ் டேபிள் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நல்லா பார்த்தீங்கன்னா க்ளோஸாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதில் 12 வோல்ட்டு, 24 வோல்ட், 3.5 வோல்ட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெரியுது இல்லையா? பெரும்பாலும் எல்லா டிவிலையும் 12 வோல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். 5 வோல்ட்டு சில டிவியில் இருக்குது. அதுபோல் 3.5 எடுத்திருப்பாங்க ஸ்டாண்ட் பைக்காக. 24 வோல்ட்டு ஆடியோ சர்க்யூட்டுக்கு எடுத்திருப்பாங்க. 12 வோல்ட்டு ஆடியோவும் இருக்கும், சில டிவியில் இருக்கும். சரி, இப்போ நம்ம எஸ்எம்பிஎஸ்சில் என்ன வோல்ட்டு வருதுன்னா பெரும்பாலும் 12, 24 அண்டு 3.5 அல்லது 5 வோல்டேஜ், இந்த மாதிரி வோல்டேஜ் எடுத்திருப்பாங்க. இந்த வோல்ட்டெல்லாம் மதர் போர்டுக்கு இந்த கனெக்டர் வழியாக போகுது இல்லையா, போகும்போது அடுத்து என்ன நடக்குதுன்னா ரெகுலேட்டர் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுவாங்க. சார், ரெகுலேட்டர் சர்க்யூட்டுங்கிறது நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு எல்இடி டிவியோட மதர் போர்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ப்ராசஸர் எக்ஸ்டி எல்ஜியோட டிவி. இது 32 இன்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது ரோம். இப்போ டிவியில் மெயின் பார்ட்ஸ் ஆல்ரெடி நான் மதர் போர்டு நடத்தியிருக்கேன். அதாவது மதர் போர்டு அல்லது லாஜிக் போர்டு, இதில் மெயின் பார்ட்ஸ்னால் ப்ராசஸர் தான். மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங், ஸ்கேலர் எல்லாமே ஒரே பில்டினாக இருக்கும். அண்ட் அனலாக் டு டிஜிட்டல் கண்ட்ரோல் எல்லாமே ஒரு பேக்காக இருக்கும். இது மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இருக்கும் எல்லாமே. இங்கே பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரோம் இருக்கும், ரோம் மெமரி. இது 8 பின் இருக்கும், சில டிவியில் 16 பின் வச்சுருப்பாங்க. இது கிறிஸ்டல் ஆஸ்கிலேட்டர். மைக்ரோ கண்ட்ரோல் பக்கத்தில் ஒரு கிறிஸ்டல் கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கும்.
ரைட்டா. இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராசஸர் தவிர ரேம் மெமரி, ரோம் மெமரி, அப்புறம் வந்து ஆம்பிளிஃபையர் ஐசி இருக்கும், ஆடியோ ஆம்பிளிஃபையர். ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு பாருங்கள், இதை வந்து ஆம்பிளிஃபையர் ஐசிஸ் 4 காயில் வந்து வரிசையாக இருக்கும். இதான் வந்து ஆம்பிளிஃபையர் ஐசி, ஆடியோ ஆம்பிளிஃபையர்ஸ். இந்த சர்க்யூட் எல்லாம் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறது தான் இந்த ரெகுலேட்டர் சர்க்யூட்டோட ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன வோல்ட்டு வரும்னு பார்க்குறேன். இப்போ வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதர் போர்டில் வர வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்பிஎஸ் வரது 12 வோல்டேஜ், 5 வோல்டேஜ் அண்ட் 24 டைரெக்டாக பவர் ஆம்பிளிஃபையர் போயிடும். இந்த ரெகுலேட்டர் சர்க்யூட்டுங்கிறது காமனாக போட்டிருக்கேன். இன்புட்டு 5 வோல்ட்டு இல்லை 12 வோல்ட்டு கொடுக்குறாங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரெகுலேட்டர் வந்து எல்டிஓனா 5 வோல்ட்டு தான் பெரும்பாலும் கொடுத்துருப்பாங்க. அவுட்புட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர வோல்ட் வந்து வோல்டேஜை கம்மி பண்ணி கொடுக்குறது தான் ரெகுலேட்டர் சர்க்யூட்டு. 3.3 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வோல்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு, ரிமோட் கண்ட்ரோலர், ரிமோட் சென்சார், ஐஆர் ரிமோட் சென்சார், அப்புறம் டிவியோட ஆன் ஆஃப் சுவிட்ச், டிவியில் இருக்கிற ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு இந்த வோல்டேஜ் போகும். ப்ளஸ் வந்து ரோமுக்கும் அந்த 3.3 வோல்டேஜ் போகும். நெக்ஸ்ட்டு வந்து 1.5 வோல்ட்டு டிடிஆர், இது வந்து மெமரி வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு ஆடியோ ஆம்பிளிஃபையருக்கு 1.8 ஏவிடிடி வோல்டேஜ். ஆம்பிளிஃபையருக்கு 12 வோல்ட்டு ஒன்று எடுத்திருப்பாங்க, சில டிவியில் 24 வோல்ட் எடுத்திருப்பாங்க. 1.8 ஏவிடிடி வோல்ட்டு இது ப்ராசஸருக்கும் இது சப்ளை ஆகும், தவிர ஆம்பிளிஃபையருக்கும் போகும். ஏவிடிடினா அனலாக் வோல்ட்டுப்பாங்க, அனலாக் சப்ளை. விடிடினா சப்ளை, ஏன்னா அனலாக் சப்ளை. அப்புறம் ஆண்ட்ராய்டு டிவி, அதாவது ஸ்மார்ட்டோ ஆண்ட்ராய்டெலாம் ஒன்று தான். அதில் வந்து ஒய்ஃபை இருக்கும். நார்மல் எல்இடி டிவியில் ஒய்ஃபை இருக்காது இல்லையா. அப்போ ஒய்ஃபைக்கு தேவையான சப்ளை வோல்ட் வந்து 3.3 வோல்ட் எடுத்திருப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் உங்கள் எந்த டிவியாக இருந்தாலும், எல்ஜி, சாம்சங்கு, சோனி, ஹிட்டாச்சி, தொஷிபா, ஹேயர், எந்த டிவியாக எடுத்துக்கோங்க. ஸோ 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு கம்பல்சரி இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வோல்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா லாஜிக் சர்க்யூட்டு, அதாவது ப்ராசஸர், ரேம், ரோமு இதெல்லாம் போகும்போது ஸோ கம்மியாகி போகும். அதுக்கு தான் வந்து ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தெரியுதா ரெகுலேட்டரோட ஃபங்க்ஷனு. ரெகுலேட்டருங்கிறது வோல்டேஜை கம்மி பண்ணி கொடுக்குறது. இந்த எல்டிஓ ரெகுலேட்டருங்கிறது என்னென்னா அந்த 3 பின் ரெகுலேட்டர் தான் எல்டிஓ ரெகுலேட்டருவாங்க. அதை பார்க்கலாம். இப்போ ரெகுலேட்டர் வந்து 2 டைப் இருக்குது. எல்டிஓ ரெகுலேட்டர் அண்டு பக் ரெகுலேட்டர்னு. பக் ரெகுலேட்டர் தான் அடுத்த கிளாஸ் சொல்கிறேன். எல்டிஓ ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா இந்த டிவி வந்து அடாப்டர் டைப் டிவி, 19 வோல்டேஜ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது 3 லெக்கர் பார்த்திங்களா, இது வந்து ரெகுலேட்டர், எல்டிஓ ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. இது போர்ட் பேக் சைடில் பார்த்திங்கன்னா நான் ஒன்று காட்டுறேன். இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, இது ஒரு எல்டிஓ ரெகுலேட்டர். என்ன சார் இது மாஸ்ஃபெட் மாதிரி இருக்குது, நீங்கள் இப்போ மாஸ்ஃபெட்டும் இது பார்க்குறது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பெரும்பாலும் வந்து இதெல்லாம் ஐசின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, அல்லது யூன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ரெகுலேட்டரு இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்திங்க தெரியுதா, ஐசின்னு இருக்காங்க. ஐசி இது போர்டு நம்பர் 1002ங்கிறது போர்டு நம்பரு. 3 பின் இருக்கும். அது தவிர இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒன்று இருக்குது, 2 இருக்குது பாருங்கள். ஸோ ஐசின்னு எழுதியிருக்காங்க. 3 லெக்ஸ் இருக்கும். இதெல்லாம் ரெகுலேட்டரு. இது எல்ஜி தான். இது வந்து ஆண்ட்ராய்டு டிவி, அதாவது ஸ்மார்ட் டைப்பு. நெட்டு இருந்தால் ஸ்மார்ட்டு சொன்னோம் இல்லையா, நெட்டு ஒய்ஃபை இருந்தால் ஸ்மார்ட்டு. இதில் வந்து என்னென்னா ரேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ரேம், ரோம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இஎம்எஃப்சி மொபைலில் வர இஎம்எஃப்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க, பால் ஐசி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் ரெகுலேட்டர் இருக்குது பாருங்கள். ரெகுலேட்டர் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காம பாருங்கள், 3 பின் ரெகுலேட்டர் இருக்கும். தவிர இதில் பக் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பக் ரெகுலேட்டர் தான் அடுத்த கிளாஸ் சொல்கிறேன். பக் ரெகுலேட்டர் அல்லது பக் கன்வெர்ட்டர் சொல்லுவாங்க, அது அடுத்த கிளாஸ் சொல்கிறேன். இது 3 பின் ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேனாசோனிக் எல்இடி டிவியோட காம்போ டைப் போர்டு. காம்போனா என்னென்னா மதர் போர்டும் பவர் போர்டும் எல்இடி பேக்கில் எல்லாம் ஒன்றா இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் போட்டிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபார்மர்கிட்ட. இந்த பக்கம்லாம் ஹாட் செக்ஷன், இந்த பக்கம் கோல்டு செக்ஷனுங்கிறது இந்த பக்கம் மதர் போர்டு, ப்ராசஸர், ரோம் மெமரி, ரேம் வந்து இதில் இன்பில்ட்டாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இது டிஸ்பிளே எல்விடிஎஸ் கனெக்டரு. இந்த பக்கம் 2 கொடுத்துருக்காங்க. 2 ரெகுலேட்டர் இருக்கா, 1 2. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், 3 இருக்கா. இது டியூனர் ஏசிம்பாங்க. இது பண்ணு வந்து ஆம்பிளிஃபையர் ஏசி. ஸோ இது எல்லாம் வந்து 1 2 3 ரெகுலேட்டர் இருக்குது எல்லாமே. இது ஒரு டிவி, காம்போ டிவி டைப்பு. 2 கொடுத்துருக்காங்க, 3 பின்ஸில். ஆக்சுவலாக ரெகுலேட்டர்னால் என்ன அப்படின்னா
வி கிவ் ஹை வோல்டேஜ் இன்புட் வந்து ஹையாக கொடுப்போம், வோல்டேஜ் வந்து லோவாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரெகுலேட்டர். அதில் வந்து எல்டிஓ ரெகுலேட்டர் 3 பின். இந்த எல்டிஓ ரெகுலேட்டர் பொறுத்தவரை ஆம்பியர் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆம்பியர் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நம்பரில் வருது அப்படின்னா ASR 1117, AMS 1117, 1084, 1085, 7805, 7806, 7809, 7812 இந்த டைப்பு ரெகுலேட்டர் எல்லாமே பழைய எல்சிடி டிவியில் இருந்துச்சு. இப்போ வர டிவியில் அதிகமாக இந்த 1217 இருக்கு இல்லையா, இது அதிகமாக இருக்கும். தவிர RT9164 இது ஒரு ரெகுலேட்டரு. தவிர வந்து EH16A அப்படின்னா 3.3 வோல்ட் ரெகுலேட்டருமாங்க. EH11A அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டர். தவிர டூயல் ரெகுலேட்டர் 8 பின்னில் வரும், LC218 இது காம்போ டிவி சைனா டிவியில் இந்த நம்பர் வரும். இப்போ இந்த ரெகுலேட்டரோட பின்னோட நம்ம பார்க்கலாம். ரெகுலேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது LDO, அதாவது LDO ரெகுலேட்டர், LDO ரெகுலேட்டர் சொல்லுவாங்க. அது லோ ட்ராப் அவுட் ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் LDO ரெகுலேட்டர் 1117. இதில் என்னென்ன டைப்பாக இருக்குன்னா, இப்போ வந்து ஒரு ரெகுலேட்டர் வாங்க போகிறீங்க, ஃபெயிலியர்னு வாங்க போகிறீங்கன்னா 1217னா என்ன வோல்ட்டுன்னு கேட்பாங்க. அதில் வந்து 3 டெர்மினல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபிக்ஸர் 2 டைப் இருக்குது. ஃபிக்ஸர்னா வோல்ட் பிரிண்ட் ஆகிருக்கும், அட்ஜஸ்டபிள்னால் வோல்டேஜ் பிரிண்ட் ஆகிருக்காது. 1.2 வோல்டேஜ், 1.5, 1.8, 2.5, 2.85, 3.35 வோல்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்பால் வோல்டேஜ் இருக்கும். இதான் வந்து இந்த ரெகுலேட்டரோட அவுட்புட் வோல்டேஜ். இது ரெகுலேட்டரோட பின் அவுட்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெகுலேட்டர் மேலே வந்து உங்களுக்கு வோல்டேஜ் பிரிண்ட்டாக இருக்குது. 5 வோல்டேஜ், 3 வோல்டேஜ், 3.33, 1.8ன்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃபிக்ஸடு ரெகுலேட்டருமாங்க. இதில் 3 லெக் இருக்கும். அந்த பின் நம்பர் 3 பார்த்திங்கன்னா இன்புட்டு. இதில் வந்து ஒரு கெப்பாசிட்டர்ஸ் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் பின் வந்து கிரவுண்டாக இருக்கும், சென்ட்ரல் அது மிடில் பின் வந்து அவுட்புட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தேர்டு பின்னில் வர ஹை வோல்டேஜ், சென்டர் பின்னு வர அவுட்புட் வந்து கம்மியாக இருக்கும். அது ஆம்பியரும் கம்மியாக இருக்கும், வோல்டேஜும் கம்மியாக இருக்கும். ஓகே, இதில் 7 வோல்ட்டு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க, இதில் 5 வோல்ட்டு அவுட்புட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு டைப். இது ஃபிக்ஸடு. அட்ஜஸ்டபிள்னா அது எழுதியிருப்பாங்க ADJ, A1117 ஐசி நம்பரு, ADJ அட்ஜஸ்டபிள்னா ஃபஸ்ட் பின் கிரவுண்டு இல்லையா, கிரவுண்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் வழியாக எர்த்திங் கொடுத்துருப்பாங்க, எர்த்து பண்ணியிருப்பாங்க. இது அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டர். ஸோ இதில் பின் நம்பர் 3 இன்புட் VIN மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின் நம்பர் 2 சென்டர் பின் வந்து V அவுட். ஓகே, இதில் வந்து அட்ஜஸ்டபிளாக வோல்டேஜ் வந்து வேரியபிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டரு. இந்த ரெகுலேட்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அவைலபிள் இருக்கும். இந்த ரெகுலேட்டர் வந்து இவ்வளோ நிறைய ஷேப்பில் கிடைக்குது. இதில் பெரும்பாலும் வந்து எல்லாமே ஒரே பின் அவுட்டில் தான் இருக்கும். இந்த 1217 வருது, மேக்ஸிமம் எல்லாம் ஒரே பின் அவுட்டில் தான் இருக்கும். அந்த 1085, 1084 அதுவும் சேம் பின் அவுட்டில் தான் இருக்கும். 7805, 7806 இந்த மாதிரி ரெகுலேட்டர் மட்டும் கொஞ்சம் பின் அவுட்டில் மாறும். ஏன்னா இப்போ அதிகமாக யூசேஜ் இல்லை. இந்த ரெகுலேட்டர் பொறுத்தவரை ஃபஸ்ட் பின் எப்போவுமே கிரவுண்டு, அதாவது அட்ஜஸ்டபிள், விச் இஸ் 7 பின் வந்து அவுட்புட்டு, தேர்டு பின் வந்து இன்புட்டாக இருக்கும். இது வந்து எல்லா ரெகுலேட்டருக்கும் ஒரே காமன் பின் அவுட்டாக இருக்கும். இப்போ சில பேர் வந்து ரெகுலேட்டரு மாஸ்ஃபெட்லாம் ஒரே மாதிரி இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பொதுவாக வந்து மாஸ்ஃபெட் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை எல்இடிக்கு கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் வந்து மாஸ்ஃபெட்டோட லெட்டர் Qன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது QPன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மாஸ்ஃபெட்டு. ஓகே, இது ரெகுலேட்டர் மாதிரி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இல்லை ரெகுலேட்டர்னால் உங்களுக்கு ஐசி, ஆக்சுவலாக அது ஐசி, இது யூன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, அல்லது வந்து ஐசினே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது U807 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரெகுலேட்டர், ரைட்டா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி என்னென்ன டைப்ஸ் ரெகுலேட்டர் இருக்குது, என்னென்ன பின் அவுட்டில் இருக்குது, என்னென்ன அவுட்புட் வருது, அதெல்லாம் பார்த்தீங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டெஸ்டிங் எப்படி பண்ணணும், காமனாக என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம்.